வணக்கம். இன்றைக்கி நம்ம தேர்தல் அறிவிக்க பிறகு முதல் அரசியல் கட்சிகளுக்கான கூட்டம் இன்றைக்கி நடைபெற்றது. அதில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ரெகக்னைஸ் பார்ட்டிஸும் அவங்க ஜாயின் பண்ணாங்க. மெயினாக நாங்கள் இந்த ஏற்கனவே உள்ள விதிமுறைகள், சட்டங்கள், அரசியல் கட்சிகளுக்கும் வேட்பாளருக்கான நடத்தை விதிமுறைகளை தெளிவாக ஒரு பவர் பாயிண்ட் மூலமாக சொன்னோம். என்னோட கூடுதல் மாவட்ட தேர்தல் அதிகாரியான ரஷ்மி மேடம் கலெக்டர் சென்னை, அதே மாதிரி கூடுதல் ஆணையாளர் 2 கூடுதல் ஆணையர்கள் லலிதா ராஜேந்திரனும் நம்மளோட டாக்டர் ஜெயபானு அவரும் இருந்தார் கூட. அதே மாதிரி 3 ஆர்ஓஸ் நம்மளோட போத் ரவி தேஜா நார்த்து, சென்ட்ரல் பிரவீன், ரிட்டர்னிங் ஆஃபீஸர்லாம் தேர்தல் நடத்தும் அதிகாரி அவங்க, அதையும் அறிமுகப்படுத்தினோம். அதே மாதிரி கூடுதல் நம்மளோட மாவட்ட தேர்தல் அதிகாரியான டிசி எஜுகேஷன் ஷரண்யா மற்றும் ஜேசி ஒர்க்ஸ் அவங்களையும் அறிமுகப்படுத்தினோம். அது மட்டும் இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அந்த 16 சட்டமன்ற தொகுதிக்கான ஏஆர்ஓஸ் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அவங்களையும் நேரடியாக அறிமுகப்படுத்தி அவங்களோட செல்ஃபோன் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். மெயினாக நாங்கள் அரசியல் நடத்தை விதிமுறைகளில் இந்த பண பரிமாற்றங்கள், அந்த உள்ள சவால்கள், அதே மாதிரி எப்படி தேர்தல் கூட்டத்துக்கான ஒப்புதல்கள் எப்படி பெற வேண்டும், அதே மாதிரி எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது போன்றவை பவர் பாயிண்ட் மூலமாக அவங்களுக்கு, அதே மாதிரி என்னென்ன சட்டப்பிரிவுகள் அதுக்கு பொருந்தும் என்ற அனைத்து விஷயங்களையும் அவங்ககிட்ட சொன்னோம். அவங்களும் சில கேள்விகள் கேட்டாங்க. குறிப்பாக நம்மளோட இந்த அப்ரூவல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அப்ரூவல்ஸ் சில கேள்விகள் அது நாங்கள் தேர்தல் மாநில தேர்தல் அதிகாரி மூலமாக அதற்கான டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணோம். குறிப்பாக அவங்ககிட்ட என்ன சொன்னோன்னா, மீடியா செல் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி கீழே செயல்படும்போது அந்த விளம்பரங்கள் ஆல் இண்டியா ரேடியோ மற்றும் தூர்தர்ஷனோட அதிகாரிகள் இங்கே இருப்பாங்க. அவங்கள வச்ச உடனடியாக நாங்கள் சிங்கிள் விண்டோ மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்கான உறுதி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஓரிரு இடங்களில் அவங்க இந்த போலிங் பூத்து அதை சம்மந்தப்பட்ட நாங்கள் கூடுதலாக 7 ஆக்சிலரி பூட்னா 1500க்கு மேற்பட்ட 7 இடங்களை அவங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் அந்த ப்ராப்பர் மீட்டிங் நடத்தி கவர்மெண்ட்டுக்கு அனுப்ப விவரத்தையும் அவங்கள்ட்ட சொல்லணும். அதே மாதிரி மற்ற சில நடைமுறை சிக்கல்கள், தேவையற்ற டெலிஷன் இருக்கக்கூடாது போன்ற அவங்களோட அச்சத்தையும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணியிருக்கோங்க. குறிப்பாக இந்த 50,000 தொகை ரொக்கங்கிறது ஒரு நார்மலாக ஒரு கைட்லைன். ஸோ நம்ம மற்றவர்களும் அந்த விழிப்புணர்வு ஏற்பட சொல்லியிருக்கோம். இந்த நேரத்தில் தேவையற்ற ரீதியில் இந்த மாதிரி கொண்டு போய் அந்த டாக்குமெண்ட் இல்லாமல் அதை நம்ம இது பண்ணும்போது, சீஸ் பண்ணும்போது நமக்கு சில சவால்கள் வருது. அதே மாதிரி கடைசியாக அந்த வேறு சில நம்மளோட இறந்து போன தலைவர்களின் சிலையை மூடப்பட வேண்டியதில்லை என்ற தேர்தல் ஆணையம் சொல்லியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இதுவரைக்கும் செவரிட்டிகள் எவ்வளோ நம்ம இது பண்ணியிருக்கோங்கிற அந்த டீட்டெயில்ஸையும் அவங்கக்கிட்ட சொன்னோம். இந்த செவரிட்டிகள், இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் நாங்கள் வால் பெயிண்டிங் 5139, 2931 போஸ்டர்கள், 149 பேனர்கள், இதர ஃப்ளாக்ஸ் போன்றவை 158, ஆக மொத்தம் 8377 இது வரைக்கும் அனைத்து கான்ஸ்டிடுவன்சிலையும் எடுத்திருக்கோம். இந்த 3 கான்ஸ்டிடுவன்சியில் அது இல்லாமல் செவரில் எழுதப்பட்டது ஒரு 1345, அது மட்டும் இல்லாமல் இதர வகையான இது ஒரு 60. ஸோ இது எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லி தொடர்ந்து 72 மணி நேரத்துக்குள், இப்போது பொது இடங்களில் 48 மணி நேரத்தோட கெடு இன்று 3:30 முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் தனியார் செவர்கள் பொறுத்த வரைக்கும், தனியார் இடங்களை பொறுத்த வரைக்கும் 72 மணி நேரத்துக்குள்ளே முடியுங்கிற அந்த தகவல்னு சொன்னோம். அவங்களோட ஒத்துழைப்புக்கும் அனைத்து ஒத்துழைப்பு கொடுக்கறதாகவும் அங்கே சொன்னாங்க. தேங்க்யூ. சார், இப்போ அந்த ஏஜ்டு பர்சனுக்கு அந்த வாக்கு செலுத்துறதுக்கு அந்த என்ன கண்டுபிடிச்சிங்க? எவ்வளோ 85 பேர் அந்த டீட்டெயில் இருக்குங்க எங்ககிட்ட. 85 வயதுக்கு மேற்பட்டோர். ஏஜ் பர்சன் இல்லை, நான் அதை செப்பரேட்டாக கொடுக்குறேங்க. அந்த ஏஜ் பர்சன்ஸ் நம்மளோட புக்கில் இருக்குங்க. ஏற்பாடுகள் எப்படி இருக்குது? அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்குங்க. நம்மளோட இந்த மெயின் பவர் பாயிண்டில் இருக்குங்க. மெயின் பவர் பாயிண்ட் நம்ம
என்னோட பவர் பாயிண்ட் இருக்குங்க அதில். அந்த நாளை மறுநாள் தொடங்குறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் 3 ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸும் அதே மாதிரி ஏஆர்ஓஸ் அனைத்து 16 ஏஆர்ஓஸும் தயார் நிலையில் வைத்திருக்கார்கள். அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடும் இல்லை. பேரலி எங்களுக்கு இன்னொரு சில பணிகளும் இருக்குங்க. இப்போ நம்ம கவுண்டிங் சென்டர் 19ஆம் தேதிக்குள்ளே கவுண்டிங் சென்டரோட ஏற்பாடு, அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் சென்டர்கள் இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பொருட்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான அந்த ஏற்பாடுகளும் நாங்கள் தயார் நிலையில் வைக்கக்கூடியது. தேர்தல் என்றது 360 டிகிரியும் பணி, ஒரு அரசியல் கட்சிகளோட பணிகள் மட்டுமல்லாமல் இந்த மாதிரி உள்ள கூட்டு பணிகளும். அதனால்தான் ஒரு டீமாக அனைத்து அதிகாரிகளும், கூடுதல் தேர்தல் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி நானும், அதே மாதிரி ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸும் அதை அனைத்தையும் ரெடி பண்ணியிருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.